அன்புமணி ராமதாஸ் ஒரு பொதுக்குழு நடத்தி முடிச்சிருந்தாரு. இப்ப ராமதாஸும் ஒரு பொதுக்குழு நடத்தி வந்து முடிச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழு நடத்தி முடிச்சு தீர்மானம் எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி விட்டாரு. ஞானேஷ்குமார் அனுப்பி விட்டாரு. இப்போ வந்து ராமதாஸும் நடத்தி முடிச்சு அனுப்ப போறாங்களாம். ஒரு கட்சிக்கு 2 தீர்மானம் அனுப்புனீங்கன்னா ஏற்கனவே ஞானேஷ்குமாருக்கு 1000 பிரச்சனை, இது வேறயா? ஆமா. இப்ப என்னன்னா அந்த ஃபங்க்ஷன்ல ராமதாஸுக்கு தான் முழு அதிகாரம்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஏற்கனவே ராமதாஸுடைய மகள் 2 ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒன்று வந்து பாமகவுடைய செயற்குழு, அப்புறம் வந்து மகளிர் அந்த கூட்டம். இவன் 3வதா இந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் ராமதாஸ் தன்னுடைய மகளை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. மேபி அன்புமணிக்கு மதி இல்லாதனால ஸ்ரீ காந்திமதியை பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறான் என்னன்னு தெரியல. போகப்போதான் வந்து தெரியும். இப்ப என்னன்னா பாலு என்ன வந்து சொல்றாருன்னா, அன்புமணி ராமதாஸோடைய அன்கோல இருக்காருல்ல, இந்த பொதுக்குழுலாம் செல்லவே செல்லாது, அது கட்சியோட விதிப்படியே தப்பா இருக்கு, அவங்க நடத்துறது எதுவுமே பிரோஜனம் இல்லைங்கிறாரு. அவரு நிறுவனருக்கு அதிகாரமே இல்லை அப்படின்றாரு பாலு. எல்லா அதிகாரமும் எங்க தலைவருக்கு இருக்கு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இதுல வந்து இந்த காந்திமதியை அவங்க முன்னிறுத்துறதுனால அதிகமா வந்து அன்புமணி பெண் தலைவரை முன்னிறுத்தணும்னு சௌமியாவை வேற முன்னாடி கொண்டு வராராம். ஸோ காந்திமதி சௌமியான்னு எதிர்காலத்துல வந்தாலும் வரும் போல, என்ன போக போக அப்படித்தான் இருக்கும். அது பல குடும்பத்துல வந்து நடக்கும் சண்டைய அரசியல் வரையும் கொண்டு வருவாயா அப்படின்ட்டு வந்திருக்கிறாங்க. நல்ல சீரியல் எடுக்கலாம் அதை வச்சு. சரி, ஆனா அன்புமணி என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் வீண் வேலைங்கிறாரு. ராமதாஸ சொல்லல, தமிழ்நாட்டு அரசை நோக்கி சொல்றாரு. ஏன்னா தமிழ்நாடு அரசு மூலதன செலவுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 54,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. ஆனா முதல் காலாண்டுல வெறும் 4,000 கோடி மட்டும் தான் செலவு பண்ணிருக்காங்க. மொத்தம் 14,000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கணும். இவங்க வெட்டி விளம்பரத்துலதான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு, அதை திருத்திக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஓகே, இந்த 1000 கோடி இதெல்லாம் வந்து அவருக்கு நாலேஜ் இருக்கும் அன்புமணிக்கு. ஸோ பண விவகாரம்லாம் அவருக்கு தெரியாதா? புள்ளியில ஆமா, மத்திய அமைச்சரெல்லாம் வந்து பல விஷயங்களை பார்த்திருப்பாருல, அதை வச்சு சொல்றேன். அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. பட் இருந்தா கூட வந்து இந்தந்த இதுல எவ்வளவு பணம் போகணுங்கிறது ரொம்ப கரெக்டா இருப்பாரு. எவ்வளவு பணம் வாங்கணும், ஐ மீன் அரசாங்கத்துக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். சுகாதாரத்துறை அமைச்சர் சீட்ல கூட கரெக்டா இருப்பாங்க. இந்த எவ்வளவு சீட்டு கூட்டணி பேசும்போது சொல்றேன், சீட்டு